ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கண்ணி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி காமிங்க. Thank you friends. சட்டை போடுங்க. ராகினி என்னங்க என்ன பல சட்டை இல்லாம நிக்க, நான் சட்டை போட்டு விடு. அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாரேன். சட்டை போடாம நிக்க கூடாது. ஏட்ட தாண்டி வெளியில ரெண்டு பேரும் போறத பார்த்தா இங்க முடிக்க முடியலாம் நல்லதா இருக்குது. எப்பா எப்பா சேட்டை உங்கட்டு சட்டையா எங்கிட்டு சட்டையா இதுக்குள்ள வீட்டாங்க உண்டுல ஆக்கிட்டு வெளியில வந்துட்டானுங்க. அட ஒதுங்க கேக்கு 2 நாள் ஆகும். இவங்கள வெளியிலே போடு, வீட்டை உண்டுல ஆக்கிடுவானுங்க. என்ன நான் ஒரு பக்கமும் போகல கேட்டீங்களா? நான் வண்டியே எடுக்கல. பாரு வண்டியே எடுக்கல பாருண்ணா. நீ வண்டியை வெளியில விட்டுருக்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமலா இருக்குது. அப்ப வண்டியே எடுக்கலையா? அப்ப வண்டியில எடுக்கவே இல்லை. அப்ப இங்க தான் இருக்க போறேன், எங்கேயும் போகல. கண்டுபிடிச்சிட்டானு நான் வண்டி வெளியில விட்டுருக்கேன்னு. இங்க இருந்து நான் தூக்கிட்டு போக முடியலையா? எனக்கு முன்னாடி வண்டி தூக்கிட்டு இல்ல உள்ள போங்க பாப்பா. நானே என்னையவே ஆட்டி படைக்கானுவல இல்லை உள்ள போங்கல. ஒரு பக்கம் நவல விட மாட்டேக்கானுவல. சிசிடி கேமரா மைய கண்காணிச்சுக்கிட்டே நிக்கிய 2 பேரும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ரோட்டுக்கு ஓடி வந்துடாம கண்ணு கத்துமா பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் சொன்ன கேப்பானு. நீ போ. எங்கி போடா? அம்மா தோட்டத்துக்கு முருங்க அஞ்சிட்டு வான்னா அதுதான் ஆய போறேன். வேற எங்கேயும் நான் போகல. இந்த பாரு வண்டி சாவி கூட இல்ல பாரு. நான் போகல கேட்டியா? அப்ப போகலடா. ஐயோ கால 2 தொத்திக்கிட்டானுங்களே. டேய் நான் எங்க போகலடா. முழிக்கிற மாதிரி 2 பேர் நின்னுக்கிட்டு ஒரே நேரத்துல ஒன்னா பிறந்தெல்லாம் பாடுபடுத்துறானுவ. டேய் அந்த தாத்தா உட்காந்துருக்காங்க, போங்க போங்க. நான் முருங்கக்காய் தான் பறிக்க போறேன். முருங்கக்காய் குழம்பு வச்சிரு. முருங்கக்கான்னு சொன்னது ஒரு குத்தமா? நான் புள்ளில சமைக்கிறதோட சொன்னேன். ரொம்பதான். போங்கடா தட்டை உட்காந்து போங்க போங்க. சோப்பா விட மாட்டேன். புழுக்க டேனியல் வேற வெளியில காத்துட்டு இருக்கான். டேய் போங்கடா, அவனை புடிங்க. நான் நேரம் ஆயிட்டு அவன் டேனியல் காத்துட்டு இருக்கான். சரி விட்டுட்டு போ. தாத்தா கிட்ட வாங்க. தாத்தா தோட்டத்துக்கு கூட்டு போறேன். ஓடியாங்க ஓடியாங்க. தோட்டத்துக்கு கூட்டு போற கிணத்துட்டு எல்லாம் போவாதீங்க. அதெல்லாம் போக மாட்டேன். வாங்க வா. உங்க அப்பனுக்கு எங்கேயாவது முடியல, ஒரு பாத்ரூமுக்கு கூட விட மாட்டேங்க. அவனுக்கு என்னதான் பண்ணுவான்? எப்ப பாரு தூக்கி சமக்க சொல்லுவானுல. அப்பா இப்ப வந்துருவான். ஓடியாங்க. அம்மா கிட்ட போய் துணி வாங்கிட்டு வா, தாத்தா போட்டு விடுறேன். அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளை கண்ணு விழுந்துரும்ல. சிங்க குட்டிக்கு கண்ணு விழுந்துரும்ல. ஆமாம்ல போயிட்டு 1/2 மணி நேரத்துல கரெக்டா வீட்டுக்கு வந்துருவான். எப்படா உங்க அப்பன் சமாளிக்க போறானோ தெரியல. இப்பமே இப்படி இவனை சூளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சானுன்னா ரணகலம் ஆயிரும் போலுக்க. என்ன வேலாண்டி நம்ம தோட்டத்துக்கு போமா? உங்க அம்மாட்ட சட்டையை கேளு போ. நல்ல சிவன் ஜெயராஜி ஐயா நானேதான் போலாமா? ஜெயராஜ் ஐயா ரோகிணி தனியா விட்டு எங்க போனாங்க? தாத்தாவையும் அப்பாவையும் எங்கம்மா? அப்பா பைக்ல போயிட்டாவளோ? சரி உங்க தாத்தாவங்க? ஆமாடா தாத்தாவங்க. தாத்தாவும் பைக்லயா? அப்பாவோட கூட்டி போனாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? ஏய் தாத்தாவங்க அவருக்குதான் எந்திரிச்சு போக முடியாதே. ஏய் தாத்தா வெங்கடா. ஆமாவா? அப்போ அன்னைக்குலயே உங்களுக்கு யாருமே தெரியாது. அப்படி ஒண்ணு நான் சொல்லலையே. இப்படி இருக்கும் போதே இவ்வளவு ஆணவம். நான் எப்பேற்பட்டவ என்ன ஆட்டம் போட்டேன்னு தெரியாதே. தெரியும், அதானே இப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன், போதும். இனி எப்படி இருந்தானே பாரம்பரியத்துக்கு கொஞ்சத்துக்கு போதும். அப்போ அந்த கிளிப்பத்துல எந்த விவரமும் தெரியாது.
அவளை பத்தி புருஷன்கிட்ட கேட்கணும். புருஷன்கிட்ட கேட்கறது யாங்கிட்ட கேட்டா? நல்ல சிவ, ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதிரி தானே? ஆமா, எனக்கும் அவளுக்கும் ஆகாது, ஒருத்தருக்கு ஆகாது. ஆனா ஊழல் மட்டும் ஒற்றுமையா பண்ணிருக்கீங்க. அண்ணன் கிழிச்சு உதவுனதே நீங்க தானே கேள்விப்பட்டோம். கடைசி காலத்துல பேரும் கூட கொஞ்சிட்டு இருக்கீங்களே. ஜெயில களிதான் திங்கணும், சாகும் போது கூட ஜெயில தான் சாகணும். என்ன கேட்கறதுக்கு பதில் வருமா என்ன? நீங்களும் அன்னைக்கு பகன்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அது எப்படி அவங்க ஊழல் செய்யறதுக்கு நீங்க உதவி இருக்கீங்க? ஓ, பார்ட்னர்ஷிப்ல பண்ணிருக்கீங்க. சரி சம்மா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ, என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ஊழல் பண்ணிருக்காளா? நல்ல சிவம்ல, மூலக்கார, புத்திசாலி. அதான் ஒரு தட்டு தட்டுன செத்துருவ. நீயும் அன்னைக்கு பகையாளின்னு ஊருக்கே தெரியும். இந்த ஊழல்ல மட்டும் எப்படி ரெண்டு ஒற்றுமையா இருந்தீங்க? இதுல உன்னோட பங்கு எவ்வளவு? நீ எவ்வளவு வாங்கின? உன் பங்கு என்னது சொல்லு. நான் ஊழல் பண்ணிருக்கேன்னு சொன்னா ஊர் உலகம் நம்ப, ஏன் நான் கூட நம்புவேன். அந்த அன்னைக்கு ஊழல் பண்ணிருக்கேன்னு சொன்னா அந்த கடவுள் கூட நம்ப மாட்டாரு. அவ ஊழல் பண்ண மாட்டா, அவளுக்கு ஊழல் பண்ண தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது நீதி நேர்மை. நேர் வழியில போய் போராடுவதை தவிர குறுக்கு வழி அவ என்னைக்கு தேர்ந்தெடுக்க மாட்டான். அவளுக்கு எந்த மூளைக்கு அவ குறுக்கு புத்தி யூஸ் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு இந்த நாட்டையே ஆண்டிருப்பா. அவளுக்கு சாமத்தியம் பத்தாது, நேர் வழியில தான் போவேன்னு போவா. அதனாலதான் இந்த மருமக்கமாரோட இருந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லன்னா இந்த நாட்டை திருத்ததுக்காக கையெழுத்து போட்டுட்டு இருந்திருப்பா. குற்றவாளியில கூண்டில் ஏற்றதுக்காக கையெழுத்து போட்டுட்டு இருந்திருப்பா. இப்படி பேரன் பேத்தி மருமக்கம் அடிச்சது கும்மி அடிச்சுட்டு இருக்க மாட்டான். அவளுக்கு தெரிஞ்சுட்டு நீதி நேர்மை மட்டும்தான். அப்ப அந்த 15 கோடி நான் ஊழல் வாங்கியிருக்கேன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அதுக்காக நான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுல இருந்து விடுதலையும் ஆயிட்டேன். இப்ப எதுக்கு அதுக்கு மறுபடியும் தண்டனை கொடுக்க போறீங்க? அதெல்லாம் தண்டனை கிடையாது. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். அதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அதை காட்டி கொடுத்தது அன்னைக்குதான். புரியுதுல? ஊழல் பண்ணா காட்டி கொடுப்பா. அப்ப எப்படி என் கூட கூட்டு சேருவா? அவன் மட்டும் என் கூட கூட்டு சேர்ந்திருந்தா நான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்க மாட்டேன். ஆடப்போயா. என்ன இவன் கிட்ட கேட்டா கோத்துல எல்லாத்தையும் சொல்லுவான்னு நினைச்சேன். இவன் அன்னைக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். இவன் வாக்குமூலம் கொடுப்பான், அதை வச்சு தூக்கிடலான்னு பார்த்தேன். ஏய், அவன் எனக்கு தான் எதிரி. உனக்கு எதிரியா நீ நேரா போய் போது அதுல என்ன வச்சு நான் எவனுக்கும் சும்மா வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்வேன். காலம் கடந்து கேக்குது தம்பி. கை கால் நல்லா இருக்கும்போது கேட்டிருந்தா ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ அன்னைக்கு பத்தி கேட்க மாட்டீங்க. தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அவளை பத்தி ஒன்னே வேணும்னா சொல்லலாம். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நல்லவா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்போ அன்னைக்கு பத்தி கேட்க மாட்டீங்க. தெரியாது. அன்னைக்கிளிய அடைய துடிச்சிங்கன்னு கேள்விப்பட்ட. நான் ஊழ விட்டு பாதி பொம்பளை அடையதான் துடிச்சேன். அதுல ஒருத்தியாவா? இல்ல, நீங்க இந்த உலகத்துல ஆசைப்பட்டது அவங்க மட்டும்தான். இருக்கலாம், நீ சொல்லும் போது நல்லதா இருக்குது. ஆனா அது உண்மை இல்லையா? உண்மை சொல்லுங்க. அவ உங்களுக்கு முறை பொண்ணு, அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணுலாம் இல்ல, நான் அப்படி சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன். தூரத்து சொந்தம், அவ்வளவுதான். 11 வயசு பிள்ளைகிட்ட எல்லாமே நடந்திருக்கீங்க. இது என்ன அன்னைக்கு வாழ்க்கை குறிப்புல இருக்குதா என்ன? என்ன நக்கலா பண்றீங்க? இல்ல, என்ன பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, எனக்கே தெரியாது, அதான் கேட்டேன். அன்னைக்கு காப்பாத்துறதுக்கு இப்ப என்ன காரணம்? யாரையும் காப்பாத்தல, என்னையவே நான் காப்பாத்த மாட்டேன். நான் எதுக்கு அவளை காப்பாத்தணும்? தெரியாம தான் கேட்க. நான் எதுக்கு அவளை காப்பாத்தணும்? என்னத்துக்கு அவ எனக்கு பகன நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நல்ல சிவங்கிட்ட போய் நீ நேர்மையா நியாயம் எதிர்பார்க்கறிய. நான் எனக்கு தேவை சொல்லிருக்க மாட்டேன். அநியாயமா செத்துறாங்க. எனக்கு நல்ல சாவு கிடைக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். அது இங்க வந்துதான் சாவுன்னு இருந்துன்னா அதை மாத்த முடியாது. நீ தூக்கிட்டு வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ செத்தாலும் அன்னைக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். செத்தா எப்படியா காட்டி கொடுக்க முடியும்? நான் உசுரோட இருந்தாலும் காட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அன்னைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ வழி நேர் வழி, என் வழி குறுக்கு வழி. எப்படியா? என்னைக்கும் நீதிக்கும் பொய்யுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ நீதி, நான் பொய். எப்படி? அவ புருஷனுக்கும் அவளுக்கும் நல்லா ஒத்து போகும். ஏன்னா அவர் ஒரு நியாயஸ்தான். ஏன்னா அவர்கிட்ட வேணா விசாரிச்சு பாரு, அவருக்கு தேவையான தகவல் கிடைக்கலாம். அவங்க இருக்கு நீங்க காரணமா இருக்கீங்க. அன்னைக்கு மேல ஏதோ அவதூறு வழக்கு கொடுத்துருக்கீங்களே. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. எதிர்கட்சி நம்மள கிளிக்கிளின்னு கிளிக்கணும், நாம அவங்கள கிளிக்கிளி கிளிக்கணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. காமெடி. நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வயசானதாச்சு அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ அடிச்சு கொண்டாலும் இதுதான் உண்மை. இப்போ சொன்னேன், என் வழி குறுக்கு வழி. நான் அரசியல்ல எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் கடந்தேன். ஊழல் கேஸ்ல உள்ள போனேன், நிரூபிச்சேன். பொய்ய நிரூபிச்சேன், வெளியில வந்துட்டேன். ஊழல் பண்ணது உண்மைதான். ஆனா இனி அதனால உனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது. நீ போய் இப்போ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்க போறது கிடையாது. இது என்னதை நிரூபிக்க போற? இப்போ நான் அரசியல்ல கிடையாது. உன் பையன் இருக்கான்ல, அவனை இறக்கும் போதே அவன் மச்சனமா தையவுல தான் நான் இறக்குனேன். அவனை இருக்க தைரியத்தை தான் அவனை இறக்குனேன்.
அவனுக்கு இருக்கிற வரைக்கும் விக்ரம் மேல நீங்க கை என்ன மோந்து கூட பார்க்க முடியாது. தூக்கிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். தூக்குனாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. அவன் எத்தனுக்கெல்லாம் அவன்கிட்ட குறும்புத்தனம் நிறைய உண்டு. குறும்புத்தனம் பண்ணியே வெளியில வந்துருவான். பாக்கீங்களா, 1 கோடியில 2 கோடியில 150 கோடி ஊழல் பண்ணிருக்கோம் இந்த அண்ணக்கிளி. இப்படிலாம் தப்பா சொல்லக்கூடாது. அவன் 150 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நம்புறேன். 150 கோடி ஊழல் பண்ணிருக்கான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். அவளுக்கு கொடுத்துதான் பழக்கம், எடுத்து பழக்கம் இல்ல. இன்னொன்னு, அவ அரமனை சொத்தையே தூக்கி எரிஞ்சவா. சொந்தம் வேணுமா சொத்து வேணுமான்னு கேட்டப்போ சொத்து வேணும் சொந்தம் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவா. அந்த சொத்து அவ வாழறதுக்காக இல்ல, பல கோடி பிள்ளைங்க வாழறதுக்காக வேணும்னு சொந்த மந்தத்தை தூக்கி எரிஞ்சா. அதனால புகைய வளர்த்துக்கிட்டா, அதனால பல அவமானம் சந்திச்சா. அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பல லட்சம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க மூஞ்சில இதுவரைக்கும் முழிக்காம இருக்கா. அந்த குடும்பம் அவளுக்கு கொடுத்த தண்டனை அப்படி. அவ ஊழல் பண்ணிருக்கா. நீங்க இப்ப என்ன அண்ணன் வசதி பேசிட்டு இருக்கீங்க? நான் வசதிலாம் பேசல. அவ நீதியானவா. அவளை பத்தி என்ன கேட்ட நான் சொல்லிட்டேன். அவ அத்தனையும் பண்ணும் போது அதெல்லாம் எதிர்த்தவனே நான் தான். அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ சொந்தக்காரங்களை அவகிட்ட இருந்து பிரிச்சதே நான் தானே. எப்படி நிரந்தரமா பிரிச்சேன். ஒரே ஒரு நாத்தனாரு, ஒரே ஒரு குழந்தை எங்க இருக்காங்கன்னு இது வரைக்கும் எந்த அட்ரஸும் கிடையாது. ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. குறிப்பிட்ட சொத்தை வாங்கிட்டு இவங்க வந்தா. அவளுக்காக இல்ல, பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்கன்னா அவ பெத்த பிள்ளைங்க இல்ல, அவ தத்தெடுத்த பிள்ளைங்களுக்காக. அவ யோசனையே எப்பவும் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். தனக்குன்னு யோசிக்க மாட்டா. அவ யோசிப்பு எப்பவுமே மத்தவங்களுக்காக தான் இருக்கும். என்ன ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் சொல்ல போற ரகசியத்தை சொன்னா வேணா அவளை அரெஸ்ட் பண்ணலாம். இல்ல சொல்லுங்க. அவங்க வீட்லயே ஒரு துரோகி இருக்கா. ஆனா அவளை அவங்களுக்கு தெரியாது. நல்லவங்க நம்பிட்டு இருக்கா. இது எனக்கு தெரியும். ஆனா நான் உண்மை சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் தெரியும். அனுப்புனதே நீங்க தானே. இப்ப சொல்ற, இனி எங்க விக்ரம் எங்க தூக்கிட்டு வந்தீங்க, நான் அந்த ரகசியத்தை பொதுவில போட்டு உடைச்சிருவேன். உங்களுக்கு விசாரிக்கணும், அடிக்கணும், கொல்லணும்னா என்ன கொல்லுங்க. இனி விக்ரம் மேல கைப்பட்டது என்னைக்காவது ஒரு நாள் என்ன தூக்குவீங்கன்னு தெரியும். இனி இங்க நான் தப்பிச்சு போய் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலயே எல்லாத்தையும் அதையே முடிச்சு வச்சுட்டேன். அன்னக்கிளி கூட இருக்க துரோகி யாரு, என்னென்ன நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது எல்லாத்தையும் விவரமா எழுதி எல்லாத்தையும் ஆதாரத்தோட எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சு வச்சிருக்கேன். நாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அங்க போயிரும். அதான்டா நல்ல சிவன். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டிய ஜெயராஜி. இந்த நல்ல சிவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விக்ரமணி தூக்கி இருக்க. அவனை தூக்குவன்னு தெரிஞ்சே எல்லாத்தையும் முடிச்சுட்டான் இந்த நல்ல சிவன். ஏய், நான் அன்னைக்கு எதிரிதான். அவகிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவகிட்ட ட்ரைனிங் எடுத்த நானே இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறேன்னா அவ தான் எல்லாம் எப்படி எப்படி யோசிச்சிருப்பா. டேய், நான் உண்மை சொல்றேன்டா, இப்படி உலகத்துல ஒரு பொண்ணு இருப்பாளான்னு அவளை பார்த்தாண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த கடவுளே வியந்திருப்பாரு. அதான் அன்னைக்கிளி. அவளை பிடிக்க என்ன நெருங்க கூட உன்னால முடியாது. நான் செத்தாலும் பண்ணுக்குள்ள போனாலும் இதுதான் உண்மை. நீ நெருங்கவே முடியாது. நெருங்குற அளவுக்கு அவன் உன் பக்கத்துல இல்லவும் இல்ல. அவன் எட்டாத தூரத்துல இருக்கான். சதீஷ் வீட்டுல இருக்கானா? அதான் சேட்டை ஆரம்பிச்சா 2 பேரும். அந்த குளத்து தூர எரிய முடியலையா? அம்மா அப்பா, என்ன சொல்லு. இத போட்டுக்கிட்டு வண்டியில போறதுக்கு பிளான் போட்டுருக்கிய. அதுல என்ன இருக்குது? என்னமோ கிறுக்குதால. அம்மா, இவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாத. என்னத்த எழுதுறா? என்ன எழுதுற? உங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கா. சப்பா, முடியல. அங்க பாத்து எழுதி. எனக்கு தெரியும். இப்ப இது என் மாமியார்ட்ட கொடுப்பேன். அவியதான் எனக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. கிறுக்குனதெல்லாம் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கொண்டு குடி. மாமியாரே, மாமியாரே. என்னடி? நாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கேன். இத படிச்சு பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. குள்ள கத்திரிக்கா, ஒரு நாள் தானே வீட்டுல இருக்கேன். எப்படி எப்படி பாடா படுத்துற? நீங்க ஒரு நாள் வீட்டுல இருக்கங்கக்காக நான் அதுக்காக என்ன மாத்திக்க முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க மாமியாரே. அதுவும் சரிதான். அம்மா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ண முடியும். குட். மாமியாரன்னா இப்படித்தான் இருக்கணும். குட் குட். ஓட விட்டு அடிச்சுவேன். என்ன படிக்கணும், வேலை நடக்கு போ. மாமியாரே, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கேன். இத உடனே படிச்சு பார்த்து நியாயத்தை சொல்லுங்க.
அம்மா இது வர வர வீடா இல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டலான்னு எனக்கே தெரியல. எல்லாம் ஒவ்வொரு மார்க்கமா அலையுது. வண்டி எடுத்து ரெண்டு எங்க போற நீ? போங்க போங்க. வண்டிக்கு டியூ கட்ட போறேன் மாமியாரே. 500 ரூபா தானடி பாச்சி. அப்படி சொல்லக்கூடாது. 500 ரூபா தானே சொல்லக்கூடாது. 500 ரூபா அப்படின்னு சொல்ல பழகிக்கணும். ராஸ்கா குடும்பம் என்னத்துக்கு ஆவறது? பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? 500 ரூபா தானே? அப்புறம் 1000 ரூபாயா? 1000 ரூபா தானே அப்படிம்பிய. அப்புறம் 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சம் ரூபா தானே அப்படின்னு சொல்லிருவிய. 1 ரூபானாலும் 1 ரூபா அப்படின்னு சொல்லணும். சீரு துரும்பும் பல்லு குத்த உதவும்னு சும்மாவா சொல்லுதாங்க? அவசரத்துக்கு அதெல்லாம் உதவும். அதனால அதெல்லாம் பெரிய அமௌண்ட். இப்ப வேணா அது சின்ன அமௌண்டா இருக்கலாம். இல்லாத நேரத்துல அதுதான் பெரிய அமௌண்ட். கேட்டுக்கடா கேட்டுக்க. போதுமே, இது உங்களுக்கு தலையில தூக்கிச்ச மாதிரி இருக்குமா? அவ சொன்னது 100% உண்மைதானே. அவளை தலையில தூக்கிச்சு கொண்டால என்ன தப்பு இருக்குது? இப்போ வேணா அது பெருசா தெரியாம இருக்கலாம். இல்லாத நேரத்துல அது பெரிய விஷயம் தானே. அவளுக்கு எங்க மாமியார தெரிய போகுது இதெல்லாம்? நீ எழுதுனதெல்லாம் போதும். சத்தம் போடக்கூடாது. சரிடா, அவளையா வட்டிட்டு வந்த? அம்மா, இது என்ன ட்ரெஸ், இது என்ன மேக்கப்? ஒரே ஒரு நாள் தான் நான் வீட்டுல இருக்கேன். பயமுள்ள படுக்க வியாசத்தை பாருங்க. ஐயோ, என்ன குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கேன். வாஸ்து பாக்கியலா? இத நான் வாஸ்து பார்க்கணும். அக்காஸ் ஒன்ன ஏண்டா அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது கல்யாணம் பண்றது. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தானே இருக்கணும். எனக்கு புரியல. அது என்னடா கணக்கு? அது என்னடா கணக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்ப இப்படிதான் இருக்கணும்னா அப்ப இவ்வளவு கட்டுப்பாடோட வாழறதுக்கு கல்யாணம் இருக்குடா. அவளை அடிமையா கூட்டு வந்துட வேண்டியதானே? இந்த வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு கூட்டு வந்துட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு செலவு எல்லாம் பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்? அவ அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு எதுக்கு அங்க வந்து கஷ்டப்படணும்? அதுக்கு எதுக்கு கல்யாணம்? அப்போ புகுந்துட்டுக்கு போற பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தானே அந்த பிள்ளைங்க மனசுல தோணாதே? கல்யாணம் பண்ணி போனாலே கஷ்டம் தானே அந்த பிள்ளைங்களுக்கு தோணாதே? சொல்ல போனா பிறந்த வீட்டு இருந்ததை விட புகுந்த வீட்டுல தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும். காவாசி வாழ்க்கை அங்க வாழ்ந்துட்டா. ஆனா முக்காவாசி வாழ்க்கையை இவ இங்கதான் வாழணும். அந்த முக்காவாசி காலமும் அவ சந்தோஷமா வாழணும். கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி அவன் சந்தோஷத்தை தட்டி வைக்கல. உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பொண்ணுக்கு தெரியும் எந்த இடம் வரைக்கும் போகணும்னு. அவ ஒன்று விளையாண்டுட்டு கிடக்கா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்குது? இருந்துட்டு போட்டுமே, அதுல அவருக்கு சின்ன சந்தோஷம். இதுக்கு கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி என்னென்ன வேறுபாடு பார்த்துட்டு இருக்க? அப்படி கட்டுப்பாடோட வாழறதுக்கு அவ இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணணும். நீ ஏன் இப்படி சுதந்திரம் கொடுக்காம இருந்தா அவளுக்கு யார் அந்த சுதந்திரத்தை கொடுப்பா? தான் வாழ்ற நாட்கள்ல முக்காவாசி நாள் உன் கூட வாழ வந்திருக்கா. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். கட்டுப்பாடு வெடிக்கிற இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், இப்படிதான் உடனே அப்படி இப்படின்னு எதுக்குடா? அவளா வாழ விடு. வாழறதுக்கு தான் வந்தா, அடிமையா வரல. புரிஞ்சுக்க. உனக்கு சரிசமா உனக்கு குழந்தைங்களை பெத்து கொடுத்து உன் இன்பத்திலே துன்பத்திலே வாழறதுக்கு தான் வந்திருக்காளே தவிர அடிமையா இல்ல. அவங்க எல்லை எது வரைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த எல்லையை நீ போடாதன்னு தான் சொல்றேன். 60 வயசு பெண்ணுக்குள்ளேயே குழந்தைத்தன்மை இருக்கதான் செய்யும். அவ சின்ன சின்ன சேட்டை பண்ண அதை ரசிக்க பழகு. அதை வெறுக்காத. அவ தெரிஞ்சு பண்ணல, அது அவளை அறியாம அவளுக்குள்ள இருக்க குழந்தைத்தன்மை வெளியில வருது. அதை அழகா ரசிக்க பாரு, அதை காதலிக்க பாரு. இன்னும் வாழ்க்கை அழகா இருக்கும். அது சரி, அவ கிட்ட இருக்க குழந்தைத்தன்மையா அவ யார்கிட்ட உரிமையோட இருக்காளோ அங்கதான் காட்ட முடியும். பக்கத்து வீட்லயோ சொந்தக்காரர்கிட்டயோ போய் காட்ட முடியாது. தனக்கு பிடிச்சவங்கிட்ட தான் அந்த குழந்தைத்தன்மையை காட்ட முடியும். அவ குழந்தைத்தன்மையோட நடக்கிறானா உன்னை அதிகமா நேசிக்கிறான்னு அர்த்தம். நீ அவளையே சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். நீ அவளை கேர் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். அவ கூடயே நீ இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாரும் காட்டிலும் அவளை நீ அதிகமா நேசிக்கணும், அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு மனநோயில பாதிக்கப்படுறானா இந்த உலகத்துல அவளை கேர் பண்ணதுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். புருஷன் இருந்தும் தன்னை கேர் பண்ணதுக்கு அவ இல்லைன்னு உணரான்னு அர்த்தம். குழந்தைத்தன்மை வெளியில காட்ட முடியலன்னு ஆதங்கப்படும் போது அவளுக்கு மனநோய் வருது. தனக்காக யாரும் இல்ல, தன்னை கேர் பண்ணி பாக்கிறதுக்கு யாருமே இல்ல நினைக்கும் போது அவளுக்கு மனநோய் வருது. ஏன்னா அவ மத்த எல்லாரையும் கேர் பண்ணி பாக்குறா, அவளை பாக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. அந்த வேதனையும் அழுகையும் அவளுக்குள்ள மனநோய் உண்டாக்குது. வெளியில சொல்லவும் முடியாம, தனக்குள்ளே வச்சுக்க முடியாம, கதறி அழவும் முடியாம தனக்குள்ளே வச்சு தண்டா மனநோய்க்கு ஆளாறாங்க. அந்த தண்டனைய உன்னை நம்பி வந்ததுக்கு கொடுக்க போறியா என்ன? இல்லவா சரிவா, நான் இவனை கூட்டிட்டு போறேன். இருங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கண்டாமா? இத ரூமுக்குள்ளே பண்ணிருக்கலாம். காதலும் வளர்ந்துருக்கும், எல்லாம் வந்திருக்கும். சாரிமா. நீ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதெல்லாம் போதும் போ. மனைவிய குழந்தைய பாரு. உனக்கு எத்தனை குழந்தைங்க வந்தாலும் அவதான் உனக்கு குழந்தை. அவளை குழந்தைய பாரு, அப்புறம் பொம்பளையா பாக்கலாம். அப்பதான் அவ குழந்தைதான். வா, வெளியில போயிட்டு வரலாமா? வா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். வா, இப்ப வெளியில போண்டா ஊர்ல கொஞ்ச நேரம் மன விட்டு பேசுங்க. போங்க. இப்ப உங்களுக்கு தேவை தனிமைதான், போய் பேசுங்க. போங்க. சரிங்கம்மா. பரவாயில்ல, சொன்னா புரிஞ்சுக்கிட்டா. இப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏமா தமிழ் செம்மொழி எங்க? அத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. ஒரு கிளாஸ் காப்பி தெரியாமா? இத கொண்டுட்டு வரேன். வீட்டுக்கு ஒரு ஆள் இப்படி இருந்தா குடும்பம் பிரியவே பிரியாது. உண்மையிலே இந்த பிறவில நாங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். என்னம்மா கம்பெனிக்கு கிளம்பாம வாக்கிங் போய்கிட்டு இருக்கா? மனசு கொஞ்சம் நெருடலா இருந்தது, அதான் வாக்கிங் வரைக்கும் போயிட்டு வரலான்னு
போய்கிட்டு இருக்கேன் சார். இங்க வா. என்னாச்சுது? இல்லத்த, ஃபாரின் போனப்போ தினமும் 5 திருப்பி ஃபோன் பண்ணாங்க. சரி. அப்புறம் சாயங்காலமும் காலையிலயும் ஃபோன் பண்ணாங்க. சரி. அப்புறமா வேலை இருக்குன்னு காலையில மட்டும் ஃபோன் பண்ணாங்க. சரி. இப்போ 2 நாளைக்கு ஒரு திருப்பி தான் ஃபோன் பண்ணுவாங்க. அதுவும் ஃபோன் அடிச்சா பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க அத்தை. கணவனும் மனைவியும் பிரியக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னு இப்ப புரியுதா? நீங்க பிரிஞ்சுதா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணாம இருங்க. பொதுவா கணவனும் மனைவியும் பிரியவே கூடாது. எந்த சூழலிலும் பிரியவே கூடாது. அப்படி அங்க பிரி வருதுன்னா அவங்களுக்குள்ள பிரி வந்துட்டுன்னு அர்த்தம். மனுஷன் தனியா இருக்க கூடாதுன்னு தான் துணையை உண்டாக்குனாரு. துணை வந்ததுக்கு அப்புறமும் தனியா இருந்தா அப்ப அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? உடனே தினேசுக்கு போனை போட்டு புள்ளைலாம் பார்த்தது போதும் என்ன பார்க்க வாங்கன்னு போனை போடு. கூப்பிட்டேன், வரமாட்டேக்காங்களே. அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் எடுக்காம இரு. உன் வாயால இது வரணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். சொல்லிட்டேல, வர வச்சிருந்தேன். இது சொல்லிருக்க வேண்டியது முதல்ல. உங்களுக்கே 1000 பிரச்சனை, இதுல நீ என் புள்ள, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். காஃபி நாங்க அத்தை. ஆபீஸ் போயிட்டாரு அத்தை. இருமா, கொஞ்சம் நீங்க பேசணும். நீங்க வா. நீ இல்லாமலா? சரி வா. எப்பவுமே இந்த உலகத்துல பெண்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடக்கணும்னு பத்தி நான் சொல்லி தந்துகிட்டே இருப்பேன். அப்படிதானே? ஆமாத்த. புத்திசாலித்தனமா மட்டும் இருந்தா போதாது, சில விஷயங்களை நியாயம் தீர்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா பகுத்தாய்வு. அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒண்ணுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எடுத்த உடனே ஒரு பக்கம் இருக்க நியாயத்தை பேசவே கூடாது. அப்படி வராது. எடுத்த உடனே வார்த்தைகளை விடக்கூடாது. நம்ம புத்திசாலியா இருக்கணும், குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணும், சமுதாயத்துல நல்லா வாழணும், அமைதலா சந்தோஷமா வாழணும்னா சிலவற்றை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். அதுலயும் பெண்கள் நாம ரொம்ப ஞானமா இருக்கணும். இப்போ நீ போய்கிட்டு இருக்க, அங்க ஒரு பொண்ணு கண்ணே சிந்தி அழுதுகிட்டு இருக்கா. சுத்தி கூட்டமா நிக்குது. நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காளேன்னு இறக்கப்படுவேன். அதுதான் முட்டாள்தனம். ஏன் அழுறா, எதுக்கு அழுறான்னு அதை கேட்கணும். சரி. அவ சொன்னது முழுசா நம்பிக்கிட்டு அவ பக்கம் தான் நியாயம்னு அந்த இடத்த தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவ அழுதுட்டா அதனால அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது நம்மளோட முட்டாள்தனத்தை தான் குறிக்கும். உண்மையிலே இந்த உலகத்துல கொஞ்சம் நியாயமா நம்ம நடந்துக்கணும். நியாயமா நடந்துக்கும் போது நிம்மதியா வாழலாம். இந்த உலகத்துல புத்திசாலித்தனமா இருக்கலாம். எங்களுக்கு புரியல. அவ ஏன் அழுதா இருக்கலான்னு 2 பக்கமும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவ அழுது சரியா இல்ல அவ அழுதுக்கான காரணம் சரியானு நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், அவ அழுதுட்டு இருக்கனால அவ பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு ஓ மனசுல ஆணித்தரமா ஏத்தக்கூடாது. நீ அப்படி ஏத்திட்டனா உண்மையிலே ஏத்தால இருக்கிறவன் சொல்றது நம்ம காதுல விழாது. நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். அவன் உண்மையே சொன்னாலும் ஓ மனசுல இவ சொல்றதா சரிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சதுனால அவன் உண்மையே சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்ட. ஒரு விஷயத்த தீவிரமா தெரியறதுக்கு முன்னாடி இவ பக்கம் தான் நியாயம் இவன் பக்கம் தான் நியாயம்னு நாம முடிவு பண்ணி மனசுல ஏத்தக்கூடாது. அப்படி ஏத்திட்டோம்னா அடுத்து அவன் சொல்ல வரதை நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். அத்தை ஏதாவது சொன்ன காரணம் இருக்குமே? கண்டிப்பா காரணம் இருக்குது. என்னத்த? மீனா, அந்த லிஸ்ட போடு. எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணிட்டு சின்னதா ஒரு உதவி பண்ணிட்டா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருது. அதே போல எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பு தான் சுட்டி காட்டுறாங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும். கதை இப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நான் சத்தியமா எதையும் சொல்ல மாட்டேன். எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா நான் கதை எழுதிட்டு அப்லோடே பண்ணினேன். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தல. நான் மாத்தவும் மாட்டேன். ஆரம்பத்துல நான் எப்படி கதையை எழுதணும் அப்படிதான் கடைசி வரைக்கும் நான் கொண்டுட்டு போவேன். முதிர்கனி, விளங்க முடியாத மர்மங்கள் நிறைந்த தொடர். மர்மம் முடிச்சு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். வியப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். கதை இப்படிதானே நீங்க யூகிக்கவே முடியாது. கதையை நான் எழுதிட்டு தான் வீடியோவே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போங்கன்னு அது உங்களுடைய கருத்து. அதை நான் மனசார நான் ஏத்துக்கிட்டேன். அதே என்னுடைய கதைக்கு கிடைச்ச வரவேற்பு. அதுல நான் சந்தோஷமா அடைகிறேன். ஆனா சில கமெண்ட்கள் என்ன கொஞ்சம் சங்கடத்திலேயே ஆளாக்குது. இதோட இந்த கதையை ஸ்டாப் பண்ணிருங்க, இதுக்கு எண்டு கார்டு போடுங்க, அப்படி இப்படின்னு சில கமெண்ட் வரதான் செய்யுது. தயவுசெய்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டேன். இந்த கதையை ஆரம்பிக்கும் போது மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 10 வியூ எனக்கு போயிருக்கும். இன்னைக்கு 15,000 பேர் 20,000 பேர் பாக்குறாங்கன்னா விடாமுயற்சி. நான் எழுதின கதையை எப்படியாவது மக்கள்ல கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு விடாமுயற்சி. ஒரு பொண்ணாலேயே சாதிக்க முடியுங்கிற ஒரு விடாமுயற்சி. எத்தனை இடர்பாடுகள் கஷ்டங்கள் அவமானங்கள் வந்தாலும் இதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நான் கொண்டு போற முயற்சி. குடும்பம் குழந்தைங்க எல்லாத்தையும் கண்காணிச்சு அதுக்கு மத்தியில கதையை கொண்டு போய் அதை கொண்டு சேர்க்கறது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற வெற்றி தான். அதை ஒரே வார்த்தையில ஸ்டாப்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு படுற வேதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களும் யோசித்து பாருங்க. கரெக்டா என் பையனை 1 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போகணும். கதை மும்பரம் எழுதுவேன், மூழ்குவேன், மறந்துடுவேன். அப்புறம் பதட்டத்துல ஓடி ஓடி போவேன் பாருங்க. அப்போ நீங்க அந்த வார்த்தையை நான் கேட்கும் போதே இடி விழுந்த மாதிரி இருக்கும்.
இங்க ஆசாசியா அந்த கதையை எழுதி அப்லோட் பண்ணிட்டு குழந்தைய கூப்பிட போனமேனு ஓட்டமா மூச்சு இழைக்க 40 வயசுல ஓடி போறேன் பாருங்க. அப்ப இந்த கமெண்ட் இல்ல வலிய கொடுக்கும். சரி, நம்ம மெயினான பாயிண்ட்க்கு வரலாம். நம்ம பார்க்காததா எத்தனையோ பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோம். ஆனா கட்டாயமா சொல்றேன், ஒவ்வொருத்தரும் சாதிங்க, வாழ்க்கையில சாதிச்சு காட்டுங்க. சரி, நான் முக்கியமான விஷயம் அதுதான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நான் முத சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா ஒரு சைடு மட்டும் நம்ம பார்க்க கூடவே கூடாது. அதுவும் அந்த நேரத்துல என்ன நடந்துங்க மட்டும் யோசிக்கவும் கூடாது. நான் கதை இப்படிதானே சொல்ல மாட்டேன். சில பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான் இது. தேன்மொழி சிஐடி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். சிஐடி ஒரு கேள்வி கேட்பாரு, நீங்க கிஷோரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு. தேன்மொழி நல்ல பொண்ணு, உண்மையை ஒத்துக்கிட்டா. நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவா, படிப்பறிவு இல்லாத தாய் தகப்பனுக்கு பிறந்தவா, காசு பணம் பார்க்காதவா, மேற்படிப்புக்கு கட்டாயமா என்னை வெளியில அனுப்ப மாட்டாங்க. எனக்கு படிக்கிற ஆசை இருந்தது, படிச்ச குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிஷோர் வந்து சொல்லும் போது அவர் குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம், நல்ல வசதியான குடும்பம், இங்க இருக்கிறத விட அங்க போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், காதலிச்சேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கும் என் மேல காதல் இருந்தது, நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அந்த எபிசோடு பார்க்காதவங்க பாத்துக்கிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கிஷோர் குற்றாலத்துக்கு போன சீனு நிறைய இருக்குது, அந்த எபிசோடு அதெல்லாம் பாருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஆனா கிஷோருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு தேன்மொழி கிட்ட தெளிவா சொல்லியிருக்கான். தன்னை விட படிப்பு குறைவா இருக்கணும், தன்னை கேர் பண்ணி பாத்துக்கணும், குழந்தை தன்மை அதிகமா இருக்கணும், துருன்னு வரணும்னு ஏதோ ஒரு விதத்துல தேன்மொழி கிட்ட அதை வெளிப்படுத்திருக்கான். அதுவும் உங்களுக்கு நல்ல தெரியும், அப்படிதானே? அவன் அப்படி விரும்புனதுல ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க வளர்த்த அம்மா படிச்சவங்க, 5 வயசுலேயே தாயை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல வளர்ந்தவன். ஒரு தாய் தான் தன்னை இப்பெல்லாம் அரவணைச்சு பாதுகாக்கணும், சோறு ஊட்டணும், படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சராசரியா ஒரு குழந்தை எதிர்பார்க்கறது அவனுக்கு அப்போ கிடைக்கல. ஒரு படிச்சு போனா இப்படிதான் இருக்கணும், அந்த பிஞ்சு மனசுல பதிஞ்சு போச்சுது. தனக்கு அம்மா தான் அப்படி அமைஞ்சிட்டாங்க, தன்னை கட்டிக்க போறவா அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருந்திருக்கான். குழந்தை பருவத்துல தன்னை தாய் கேர் பண்ணி பார்க்கல, ஆனா தனக்கு கல்யாணம் முடிஞ்சு வரவா தன்னை கேர் பண்ணி பாத்துக்கணும், அதுக்கு படிப்பு ஒரு தடையா இருக்கணும், அதனால தன்னை விட கம்மியா படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். சராசரி வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கான். ஏன்னா அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படி. அவன் தாய் அவன் கூட இல்ல, அன்னைக்கிளி பிறந்ததுல இருந்து அவனை கேர் பண்ணி பார்த்ததில்ல. மற்ற பிள்ளைங்க எப்படி வளர்றத பார்த்து அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு வலி. அதனால திருமண விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்கா. ஆனா தேன்மொழி ஆரம்பத்துல துருன்னு வளர்ந்துருக்கா, அவனுக்கு பிடிச்சிருக்கு. கிராமத்து பிள்ளை நம்மளோட கம்மியா படிச்சிருக்கா, சின்ன வயசு பொண்ணு, நமக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு மனப்பூர்வமா அவளை விரும்பி கூட்டிட்டு வரான். அவளை உண்மையா நேசிச்சான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பல இடர்கள் பாடுகளை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கல்யாணமும் முடிச்சான். இப்போ நான் ஒரு சைடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நான் கிஷோர் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி நான் சொல்லிக்க விரும்பல, நடந்த சம்பவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கமும் இருக்கு, அதையும் பார்க்கணும். தேன்மொழி ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிடுவா. கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் அன்னைக்கிளி அழுதுகிட்டே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் நடவடிக்கை அப்படி இருந்தது. அவளோட கல்யாணத்துக்கு முத நாள் அன்னைக்கிளி அழுது அவளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட மறக்காம பாருங்க. வாழ்க்கை இனி நீ தொலைச்சிட்டனா எல்லாமே உன்னை விட்டு போயிருன்னு அழகா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆதிரா ஆனந்தி கூட இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னவதான் தேன்மொழி. ஆனா கல்யாணம் கொஞ்சம் மறுநாளே கிஷோர் எங்க தன்னை விட்டு போயிருவான், கிஷோர் தனக்கு சொந்தமா இருக்கணும், அவன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த கொள்கைக்காக இங்க வந்தாலும் அந்த கொள்கை எல்லாத்தையும் மறப்பா. மாமியாரு படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டாங்க, அதுக்கு கிஷோரும் ஒத்துக்கிட்டுதான். மேல் படிப்புக்காக அவன் டெல்லிக்கு போகணும், அதுக்கும் ஃபர்ஸ்ட் திருப்பி போறா. ஆனா கணவனை பிரிஞ்சிருக்க முடியாது, இங்க தான் படிப்பேங்கிறா, மறுபடியும் இங்க கொண்டு சேர்க்கறாங்க. அதுக்கப்புறமும் இல்ல இப்படியே போனா புருஷன் தான் கைப்பக்கம் இருக்க மாட்டான்னு படிப்பை விடுறான். அப்பவுமே சின்ன சின்ன விரிசல்கள் குடும்பத்துக்குள்ள வருது, புருஷ மனைவிக்குள்ள அதிகமா வருது. அவன் ஒரு கணவனா எவ்வளவோ இறங்கி போவான். ரூமில் இருக்கிற சத்தம் வெளியில கேட்க வேண்டாம்னு சொல்லுவான், அதையும் மீறி கத்துவான். புருஷன் ஆசையா நெருங்கினாலும் அவனை அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினான். அவன் காதலை வெளிப்படுத்தினாலும் காமமா பார்த்தான். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் நேசிக்கதான் செஞ்சான். அதை நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்தோம். அப்ப கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, கிஷோருக்கு இந்த தேன்மொழி வேண்டாம். நான் இப்போ ஆரம்பத்துல நடந்த கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேன்மொழி கிராமத்துல இருந்து நல்ல ஒரு படிச்ச குடும்பத்துக்குள்ள வரா. அந்த வீட்டுல இல்லாத செல்வங்களும் செழிப்புகளும் இந்த வீட்டுல இருக்குது. ஒரு புத்திசாலி அதை பயன்படுத்தியிருப்பா. அதை இழந்தவதான் இந்த தேன்மொழி. மேட்டிமை, தனக்குள்ள ஒரு மேட்டிமை, புத்தி இல்லாம நடந்துக்கிட்டா. தனக்கு துரோகம் செஞ்ச தாயின் தகப்பன மறுபடியும் உள்ள சேர்த்துக்கிட்டா. அதை விட தேன்மொழி செஞ்ச மிகப்பெரிய தவறு, கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு யாருடைய அனுமதி இல்லாம குமாருக்கு சொந்தமான காசை அவங்க அம்மா அப்பாக்கு கொடுக்குறா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை கணவர்கிட்ட மறைக்கிறா, அதை அசால்ட்டா நினைக்கிறா. ஆனா கிஷோர் எதிர்பார்த்தது தான் கிட்ட உண்மையை சொல்லுவானுதான். அங்க உண்மைத்தன்மை இல்ல. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல இருந்துட்டு குடும்பத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை அவ செஞ்சிருக்கா. எதிரிகளோட பையன் உற வச்சுக்கிட்டு இங்க நடக்கத அங்க போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேல இனி இவ கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அவளை முழுசா வெறுக்கிறான் கிஷோர். வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறான். ஆனா மறுபடியும் ஒரு கணவனா செஞ்சது தப்பு, தான் மனைவியை கூப்பிட போறோம்னு கூப்பிட போறான். அங்க சிலருடைய சூழ்ச்சினால பார்க்க கூடாதத கண்ணால பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் மனைவியை டோட்டலா வெறுக்கிறான். அதாவது முழுசா தான் மனசுல இருந்து வெளியேற்றுறான். இந்த கதையை எழுதும் போது நான் யோசிச்சது, எவ்வளவு வந்தாலும் யாருக்குமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் மேட்டிமை வரக்கூடாது. மேட்டிமைனால என்ன வருங்கிறத விளக்கிறதுக்கு தான் அந்த எபிசோட கொண்டு வந்தேன். அவ அழகா ஆண்டு அனுபவிச்சிருக்கலாம், வசதியான வீட்டுக்கு வந்திருக்கா, படிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கா, 4 இடங்களை சுத்தி பார்த்திருக்கலாம்.
அவ போகாத வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், அவ சாப்பிடாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டிருக்கலாம், அவ உடுத்தாத உடைகளை உடுத்திருக்கலாம், அப்படி அவ ஆண்டு அனுபவிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு தன் பெருமையை, தான் இப்படி இருக்கிறவங்க ஒரு பெருமையை தாய் தகப்பனுக்கு, அவளுக்கு துரோகம் செஞ்ச தாய் தகப்ப அண்ணனுக்கு அவ நிரூபிக்க பாப்பா. அதனாலதான் பல விளைவுகளை அவ சந்திக்க காரணமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு போனா அவளோட தாய் தகப்பனுக்கு இவளை எப்படியாவது கிசட் வந்து பிரிக்கிறங்க என்ன வந்தது. ஏன்னா நம்ம அதையும் சொல்லணும்ல, இவங்க போய் பெருமை அடிச்சதுனாலதான் அப்ப இவ்வளவு நம்ம மகளுக்கு இருக்குது, இவளை பிரிச்சுட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு கிடைக்கணும்னு அவங்க கொடுத்த ஒரு முட்டாள்தனமான சுயநலமான ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு தான் தேன்மொழி வாழ்க்கையை இழந்தா. தேன்மொழி அவ வாழ்க்கையை முழுசா இழந்ததுக்கு அவ ஒருத்தி மட்டும் தான் காரணம். எல்லாத்தையும் இறந்து விருத்தில வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எந்த மனுஷனுக்கும் தோணும். ஏன்னா அவன் மனுஷன். அப்படித்தான் கிசாரி. தனிமை, பெருமை, அவமானம், மனைவியால் ஏற்பட்ட விருத்தி எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதுல இருந்து வெளியில வரணும்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சில நேரம் குற்றவாளி ஆக்கும். அப்படிதான் ராணி வந்து சிக்கிறா. தன்னை அறியாம அந்த நேரத்துக்கு மருந்தா அவளை பயன்படுத்துறான். அவ பேசின பேச்சு நட உட ஏதோ அந்த நேரத்துக்கு அவனுக்கு அது வந்து விடுதலை கிடைக்குது. இது தொடர்ந்து போக போக அவன் அதுக்கு அடிமை ஆகுறான். அவனுக்கு பிடிக்குது. அப்படி பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மன வேதனையில இருந்தான், மன நோயில இருந்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டவனுக்கு அப்படி ஒரு சின்ன இன்பம் கிடைக்கும் போது அது ரொம்ப பெருசாதான் தெரியும். இதே தேர்வழி கூட சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இது தேவையில்லையே. அதாவது மன நெருக்கடியில் இருக்கும் போது செய்யற சிறு செயலே அவன் மனசுக்கு பெரிய ஆறுதலா தெரியும். அப்படிதான் சின்ன ஒரு துரும்பா ராணி வந்தா அது அவனுக்கு பெரிய படகா தோணுது. தன்னை காப்பாத்த வந்த படகா நினைக்கிறான். நீர்ல மூழ்கிட்டு இருக்கவனுக்கு சிறு துரும்பு கூட உதவும். அப்படிதான் கிசருக்கு ராணி. நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் சின்னது. அவளுக்கு மெச்சூர்டு இல்ல, வயசு இல்ல, எதுவுமே இல்லைன்னு நாம பாக்குறோம். ஆனா அப்படி ஒரு மன வேதையில இருந்தவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். காணாததை கண்டது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வேதனையில இருந்தவனுக்கு அருமருந்தா வர, அதனால மருந்தா இருந்தவளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறான். இதுதான் கான்செப்ட். அடுத்து ராணி விஷயத்துக்கு வருவா. தான் தாயும் ஒரு இளம் வயது ஒரு பொண்ணு, 4-5 வயசுள்ள ஒரு தம்பி, ஆண் பாதுகாப்பு இல்லாம வளர்ந்த ஒரு குடும்பம். தாத்தா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல ஆணு. அதுக்கப்புறம் ஒரு ஆண் இல்லாத வீட்டுல அந்த குடும்பத்துல அந்த வீட்டு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன சந்தோஷம் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கிஷோர் காட்டின பாசமும் அன்பும் அவளுக்கு பிடிச்சது. ஆண் வாசமே இல்லாத அந்த வீட்டுக்கு அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா உணர்றா. அவ ஃபர்ஸ்ட்ல கூட சொல்லியிருப்பா, அவன் ஃப்ரெண்டு வந்து பேசும்போது, இவ்வளவு மூத்தவரை நீ கல்யாணம் பண்ணது. அப்ப அவ சொன்ன வார்த்தை, நீ தகப்பன் கையை பிடிச்சி நீ நடந்திருக்க, நான் நடக்கல. அந்த பாதுகாப்பை நாங்க உணர்றேன். ஒரு கூட பிறந்தவன் காட்டுற ஒரு அக்கறையை நீ எனக்கு காட்டினதில்லை, அவன் எனக்கு காட்டினா எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க வயசு எனக்கு முக்கியம் இல்லை, பாதுகாப்பு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். சில பேர் சிஏடி ஏதோ நான் கான்செப்ட் போய் சொல்ல மாட்டேன். கதை எந்த லேங்கிலும் போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேச வேண்டியது இது மட்டும்தான். நீங்க 2 பேருக்குமே ஆறுதல் தேவைப்பட்டது. இவனுக்கு தேவை உண்மையான பாசமும் அக்கறையும், அந்த பொண்ணுக்கு தேவை பாதுகாப்பு. ஒரு ஆண் உண்மையான பாசத்தை காட்டும் போது எந்த பொண்ணும் சந்தோஷமா குழந்தையா துள்ளி கொதிக்க தான் செய்வா. எல்லா பெண்ணும் எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறதே தான் புருஷங்கிட்ட வர உண்மையான அன்பும் அந்த அக்கறையும் தான். அது மட்டும் இல்ல, குடும்பமே இல்லாம இருந்த அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம் கிடைக்கிறது. அதை எப்படி அந்த பொண்ணு தட்டி கழிப்பா? இல்ல, நாம தட்டி கழிக்க மாட்டோம். அதே மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சிருப்பா. நமக்கு எது இல்லையோ அது மேல நமக்கு ஆசை இருக்கும். கதை எப்படி வேணாலும் போகும். ஏன்னா இனிமேதான் ட்விஸ்டே இருக்குது. நான் இது வரைக்கும் போய்கிட்டு இருந்தத சில பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. நீங்க என்ன இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க, எப்பவும் சீக்கிரம் சில விஷயங்களை சொல்லிடுவீங்க, இது திருப்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இனிதான் மெயின் ட்விஸ்ட் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இனிதான் பல விஷயங்களும் பல சுவாரஸ்யங்களும் இனி நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. கதை எப்படி வேணாலும் போகும். ஏன்னா நான் அதை இப்ப சொல்ல முடியாது. இது வரைக்கும் நடந்ததுக்கு நான் ஒரு விளக்கம், ஒரு கதாசிரியரை நான் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இது நிறைய பேர் சில கமெண்ட் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, இதுக்கு நீங்க எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. தனியாக வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்காது. சரி, வீடியோ சொல்லிடுவோம். அப்போ எல்லாருக்கும் தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும், வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும்ல. அன்னைக்கு ஒருத்தங்க முக்கியமான ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு செம்பவள்ளி மீனா எல்லாரையும் கூப்பிட்டு ஹஸ்பண்ட் எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டதுக்கு இவங்க பிடிக்காது, பிடிக்குதா பிடிக்கலையா எங்களுக்கு தெரியல, அதான் ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி நினைக்கிறேன். இப்போ இப்படி சொல்றீங்க. ஆனா ஒரு திருப்பி தமிழ் பையன் தப்பு பண்ணும்போது, மீனா பொண்ணு தப்பு பண்ணும்போது நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணீங்க, அதுல அவங்க காதல நீங்க எவ்வளவு அழகா சொல்லியிருந்தீங்க, அப்போ அவங்க விரும்பினாங்கல்ல அப்படின்னு. அந்த எபிசோட்ல காதலுடைய நாகரிகத்தை தான் சொல்லியிருப்பேன். தமிழ் காதல் எவ்வளவு நாகரிகமா இருந்தது, அதே தெளிப்பு காதல் அவ்வளவு நாகரிகமா இருந்ததா? நம்ம தமிழ் மொழி செம்பக மொழி காதல் எப்படி இருந்தது, அதே இந்த நிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க காதல் எவ்வளவு நாகரிகமா இருந்தது. இதைதான் நான் சொல்லியிருப்பேன். பிடிச்சது பிடிக்காதது அது வேற, நீங்க 2ஐயும் போட்டு கம்பேர் பண்றீங்க. மறுபடியும் சொல்றேன், கதை இனிதான் விறுவிறுப்பா போகும், எப்படி வேணாலும் மாறும். நான் ஏதாவது அதிகமா பேசியிருந்தா உங்க சகோதரியா உங்க கூட பிறந்தவளா என்ன ஏதாவது தப்பா நினைக்காம பட்டு 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 அப்படின்னு விட்டுருங்க. விளக்க கொடுக்க வேண்டியது என் கடமை, கட்டாயமா நான் கொடுக்கணும். ஏன்னா கமெண்ட்ல நம்ம உட்காந்து டைப் பண்ணி விளக்க கொடுக்க முடியாது. இவ்வளவு பேசுறதை எப்படி டைப் பண்ண முடியும் சொல்லுங்க. அதான் நான் இப்ப சொல்லிட்டேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா இனிதான் கதை சூடு பிடிக்கும். கதையோட ஆட்டம் இனிதான் உண்மையிலே ஆரம்பமாக போகுது.
இனி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது, காதலுக்கும் பஞ்சம் இருக்காது, ரொமான்ஸுக்கும் பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி இனி முக்கியமான நபர்கள் உள்ள வருவாங்க. புது புது ஜோடிகள் நிறைய உள்ள வருவாங்க. அவங்கெல்லாம் யாரு என்னன்னு இனி உங்களுக்கு வியப்பா இருக்கும். அவங்க ஆரம்பத்திலே இந்த கதைக்குள்ள வருவாங்க, ஆனா வந்திருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இனிமேதான் உள்ள வருவாங்க. இதுதான் ட்விஸ்ட். அதாவது 10, 13, 14 எபிசோட்ல சொல்லிருக்க கூடியதுக்கு இப்பதான் விட வரும். அப்ப வர வேண்டிய ஜோடிகள் இனி வருவாங்க. காதலுக்கும் பஞ்சம் இருக்காது, பாசத்துக்கும் பஞ்சம் இருக்காது, ட்விஸ்டுக்கு பஞ்சமோ பஞ்சம் கிடையாது. அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சகோதரர்களே. முக்கிய குறிப்பு, இந்த வீடியோ ஓட ஓட உங்களுக்கான கேள்வி இல்லைன்னா கமெண்ட் நீங்க எத்தனை வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்றேன். கூட மட்டும் ரிப்ளை பண்றேன், இல்லைன்னா வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுறேன். எந்த கேள்வி எந்த விளக்கம் எந்ததாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் மூலம் எனக்கு தெரிவிக்கலாம். இந்த வீடியோ ஓட போதே உங்க மனசை தோன்றதை நீங்க தாராளமா எனக்கு அனுப்புங்க. அங்க வீடியோ ஓட ஓட நானும் அங்க லைவ்ல தான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். எந்த சந்தேகமா என்ன இருந்தாலும் நீங்க எதுவானாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இதுல நானே ஏதாவது ஒரு வேலை மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு கூட அதை தெரியப்படுத்துங்க. நான் எப்பவுமே எந்த கமெண்ட்டுமே நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க கதையில இருந்து தான் இது வரைக்கும் எல்லாருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஏதோ 1-2 பேர் மட்டும் கொஞ்சம் நோகடிக்கிற மாதிரி, என்ன ஒருத்தங்க கூட சொன்னாங்க, எரும மாடு இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படி 2-3 வார்த்தைகள், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு காரணம் இருக்குது. நம்ம பொண்ணு பேசினாலே நமக்கு தாங்கிக்க முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாது யாரோ பேசும்போது கொஞ்சம் வலிக்க தானே செய்யும். அது பொதுவாக யாராலுமே ஏற்றுக்க முடியாத. அதனால தான், மற்றபடி எனக்கு என்றைக்குமே எந்த அர்த்தமும் இருந்ததில்லை. இது உங்களுக்குலாம் கட்டாயம் விளக்கம் கொடுக்கணும், என் கடமை. அதனால கொடுத்த நீங்கள் இந்த வீடியோ ஓட ஓட வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும் அத்தனையும் எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் வந்து பதிலளிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.